நினைப்பீங்க. நான் வந்து கொஞ்சம் முடியெல்லாம் சீவாமல் இருக்கு. சரி, அதனால நான் தெரியல. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கிச்சன்ல காமிச்சிட்டு இருப்போம்ல, நான் வந்து சமைக்க போறேன். நான் வந்து சமைக்க போறேன். நீங்க எல்லாம் கேட்ட வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம இப்போ வந்து கரண்ட் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி ஸ்லோவா வச்சுக்கலாம். ஸ்லோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈரமா இருக்கு பாக்குறோம். அம்மா கிட்டக்கு கொண்டு போமாமா. போடுறது தெரியுதா? பாத்திரம் உள்ள தெரியுதா? சரி, நல்லாவே கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து வடக்கு தானே போடணும். ரொம்ப வந்து வேண்டாம். ரொம்ப வந்து சைடில் வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறாச்சு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுமே கடுகு போடலாம். கடுகு போடுங்களான்னு தெரியாது. நம்ம இப்போ என்ன சமைக்க போறோன்னே நீ சொல்லலை அப்படின்னு நினைப்பீங்க. என்னன்னா இது கடை சிக்கன் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து 2வது வீடியோன்னு நினைக்கிறேன். 3வது டைம் சமைக்கிறேன். அதனால இப்போ என்னெல்லாம் பண்ணணும்னா, இப்போ வந்து வெங்காயம் இருக்கு. வெங்காயம் வந்து நம்ம முழுசாக வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கணும். சரியா? கட் பண்ணி கூட போடலாம். கட் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். முழுசாக போட்டாலும் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தானே, பிரச்சனை கிடையாது. வதக்கி முடிச்சு அதுக்கப்புறம் நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்க. லைட்டாக மாறி இருக்கா? நிறம் காட்டுங்க. தெரியுதா? நிறம் மாறி இருக்கு பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நம்ம தக்காளி போடலாம். வெட்டி வச்சுக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுட்டு இதுதான் வாட்டமாக இருக்கும். எது ஏன்னா சோறு போகிற கரண்டி சொல்லிட்டாங்க. அதனால் இதை வச்சு திணிக்கணும். அப்படியே ஆண்ட வேலையே போயிட்டுருக்கு. ஏமா இவ்வளோ யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு கத்துறா. சரி இருக்கட்டும். அது ஒன்றும் இல்லை, பிரச்சனை. இதில் கேமராமேன் யாருன்னா நம்ம மாமா தான், உஷாவோட அப்பா தான். கேமராமேன் நல்லா பிடிக்கிறாங்களான்னு அதையும் கமெண்ட்ல சொல்லியிருக்க மறக்காம. எனக்கா சமையல் வீடியோவே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சரி, உங்களுக்காக சரி பண்ணுவோமேன்னு பண்ணீங்க. மறக்காம இந்த சமையல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் மோட்டிவேஷன் ஆகும். பல வீடியோ இந்த சமையல் வீடியோவை தரமாக இறக்குறோம். இன்னைக்கு பார்த்து நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் போட ரெடியாக இருங்க. முடிச்சாச்சா? அதுக்கப்புறம் என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா வதங்கிட்டு கண்கோட பாருங்க. நல்லா வதக்கிடணும். வதங்காமல் எல்லாம் கூடாது. நல்லா வதங்கிடுச்சா? நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எந்த அளவுக்கு பண்ணுவோம்? கொஞ்சமாக போட்டால் போதுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். சரியா? என்ன நீயே யோசிச்சு சொல்கிற? அதிகமாக போயிடக்கூடாதுல்ல.
நீங்களாம் போடுவீங்களான்னு தெரியாது பொடிலாம், நான் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்க வேண்டும். அப்புறம் கறியை போட்டுருணுமா? நீ அப்படி தான் போடுவியா? நான் எப்படி போடுறேன் பாரு, என்னோட சமையலை பாரு. இன்னைக்கு இது மை ஓன் கண்டென்ட், ஓன் சமையல், சரியா? யாருமே எங்கேயுமே இந்த மாதிரி சமையல் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, பண்ணியிருக்கே கூடாது. நான் தான் முத இந்த சமையலை பண்ண போகிறேன். அதனால் எல்லாரும் கவனிங்க. ஜீரகம் போட்டு போடுவீங்களா? நான் போடுவேன். போடுறவங்க மறக்காமல் சொல்லுங்க, நான் கூட தான் போடுவேன் அப்படின்னு. இது பெருஞ்சீரகம் ஒரு மாதிரி இருக்கு, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. பெருஞ்சீரகம் வேண்டாம். அப்போனா கரம் மசாலா ஒருத்திக்கு போட்டுடலாமா? கரம் மசாலா. அப்புறம் கறி மசாலா எங்க இருக்கா? இது அவ்வளோத்தையும் போட்டுறணும். அவ்வளோதான். சிக்கன் மசாலாலாம் வாங்கிட்டு வரல நாங்கள், இவ்வளோதான் எங்களோட கறி. அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு இதுதான் ஆவணம் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் போட்டு ஒரு வதக்கு மசாலாவை வதக்கி விட்டுட்டு, இப்போ கறி இருக்குல்ல அதை வந்து போட்டுக்கலாம். கறி வந்து எங்களுக்கு இவ்வளோதான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தா கரெக்டா இதை போட்டு நாங்கள் எல்லாம் இது தேங்காய்லாம் அரைச்சி போட மாட்டோம். ஒன்லி இவ்வளோதான். இதுதான் எங்களோட இது. நான் வந்து வேறு விதமாக பண்ணியிருக்கேன், அதில் வீடியோவில் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. தக்காளிலாம் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னைக்கு சிம்பிளாக சரி அவசரத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அப்போ தெரியும். பசங்கள்லாம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. காடுகள்லாம் சமைக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உப்பு போடாமல் வதக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உப்பு தான் மெயின். உப்பு வரைக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் வேணா கலந்துக்கலாம். அப்புறம் தண்ணிங்க, தண்ணி இந்த இருக்குல்ல, தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போவுமே மனம் வருது மசாலா வாடை. ஊற்றலாம் இரு, நல்லா கலக்கிக்கலாம். இரு ஒரு நிமிஷம். வேணா உப்பு போட்டுக்கலாம். உப்பு இப்போவுமே போடணும், ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா நம்ம கறி ஊற்றணுமா? ஊற்றிட்டே இரு அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாகவே ஊற்றிடணுமா? ஃபுல்லாகவே ஊற்றிடணுமா? மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி லைட்டாக போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி எப்போ போடுவாங்க? மஞ்சப்பொடி எங்க? மஞ்சப்பொடி காணுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சப்பொடி போட்டால்
போட்டால் உண்டு, போடலனாலும் உண்டு. எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. கொத்தமல்லி எப்போ போடுவாங்க? இப்போமா? இல்லை, அது அது வெந்த பிறகு தானே போடுவாங்க கொத்தமல்லிலாம். ஆமாம், இவர் என்ன எல்லாத்தையும் தலைகட்டு. கட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சது நம்ம சமையல். அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.